என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளை ஆண்டவருடைய கிருபையோடு துவங்குகிறீர்கள். இந்த நாள் ஒரு ஓய்வு நாள். நீங்கள் எல்லாருமே ஓய்வு நாளில் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். உங்களில் ஒரு சிலர், நான் ஆன்லைன்ல பார்க்கிறேன், நான் வீட்டிலே இருந்து கொள்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தரை தேடுவது என்பது ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு. அந்த ஆவிக்குரிய ஒழுங்கை நீங்கள் கைக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்கள் வரும். இந்த நாளுக்கென்று ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கவிருக்கிறோம். சங்கீதம் 25:2. என் தேவனை உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். வசனம் 3. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை தனக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவர் அதோடு நிறுத்தாதபடி உம்மை நம்பியிருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபத்திலே பல வேளை உங்கள் நீண்ட ஜெபங்கள் சுயநலமாக உங்களுக்காக மாத்திரமே இருக்கிறது. உங்களுக்காய், உங்கள் கணவருக்காய், மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய், உங்கள் வேலைக்காய், தொழிலுக்காய், உங்கள் ஆசீர்வாதங்களுக்காய். ஆனால் சங்கீதக்காரனை போல உங்களுக்கு என்னென்ன காரியத்தை எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறீர்களோ அதே போல பிறருக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, உம்மை நம்பியிருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. என்னை சுகமாக்கும், என்னை போல சுகவீனத்தில் இருக்கிறவர்களை சுகமாக்கும், என்னை ஆசீர்வதியும், என்னை போல ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்களை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ரட்சியும், என் குடும்பத்தை போல ரட்சிப்புக்காய் காத்திருக்கிற குடும்பங்களை ரட்சியும். இப்படி ஒரு ஜெப பழக்கம் உங்களுக்கு இருக்கும் என்றால் உங்கள் ஜெபம் அநேகரை ஆசீர்வதிக்கும். சங்கீதக்காரன் சொல்வது போல நீங்களும் சொல்லுங்கள், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, உம்மை நம்பி இருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. நீங்கள் செய்கிற ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரே, எல்லா தேவ ஊழியர்களையும் ஆசீர்வதியும். இப்படி பறந்து விரிந்த ஜெபமாய் உங்கள் ஜெபம் மாறும் பொழுது, யோபு தன் சிநேகிதர்களுக்காய் வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். சுயநலமான ஜெபத்தை விட்டு பெருந்தன்மையாய் ஜெபிக்க துவங்குங்கள். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோக தேவனே, நல்ல ஆண்டவரே, சங்கீதக்காரனை போலவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிற நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று ஜெபித்த சங்கீதக்காரன் என்னை போலவே மற்றவர்களும் வெட்கப்பட்டு போகாதிருக்க அனுக்கிரகம் செய்யும் என்று ஜெபித்ததை போல உங்க பிள்ளைகள் தனக்காகவும் பிறருக்காகவும் ஒவ்வொரு நாளும் மன்றாடி ஜெபிக்கத்தக்க ஜெப வாழ்க்கை அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். உடைய கரம் கூட இருக்கட்டும்பா. யாராவது தன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வெட்கப்பட்டு விடுவேனோ என்று கலக்கத்தோடு இருப்பார்கள் என்றால் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, அவர்கள் நம்பிக்கை அழிந்து போகாதபடிக்கு அவர்களை காத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். இரட்சகர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் யாருக்காய் ஜெபிக்கிறீர்களோ அவர்களும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கான ஜெபத்தையும் கேட்பார், பிறருக்கான ஜெபத்தையும் கேட்பார். உங்கள் முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.